நேற்று நைட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அந்தாக்ஷரி விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு. அதில் வந்துட்டு விஜய் விஷால் வந்து ஒரு படம் பேர் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு 8 வார்த்தை உள்ள படம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு 3வது வார்த்தை எரியறது, 4வது வார்த்தை ஊறுறதுன்னு போட்டு மண்டையை போட்டு உழப்புன்னு உழப்புறாரு. அவ்வளோ தூரம் குழப்புறாரு. முத்துக்குமரனும் ரொம்ப கஷ்டப்பட்டு, மற்றவங்களாம் ஒரு பாயிண்டில் விட்டுட்டாங்க. முத்துக்குமரனோட விடாமுயற்சி தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் விடாமல் ஒன்றுனா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இடையில ஒரு வாட்டி சொல்கிறாரு, டே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறாதடா அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் ஸ்டில் ரொம்ப நேரம் இது பண்ணிவிட்டு ஒரு இல்லாத ஒரு படத்தோட பேரை சொல்லிவிட்டு சும்மா உங்களெல்லாம் இது பண்ணுறதுக்கு தான் பண்ணேன், ஃபன்னுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஐயோ முத்து என்னமா கஷ்டப்பட்டான், இப்படி மாட்டிக்கிட்டானே, தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லோரும் கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனால் முத்து வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக தான் எடுத்துக்கிறாரு. எதையுமே அவர் கோவப்படுறதில்ல. அஃப்கோர்ஸ் இது கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் ஸ்டில் அவர் எல்லாத்தையுமே ஃபன்னாக தான் எடுத்துக்கிறாரு. ஏன் இவங்க எல்லோரும் முத்து ஒரு எனிமி மாதிரி பார்க்குறாங்கன்னு தான் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. விஷாலும் முத்துவும் நல்லா ஜாலியாக ஹக் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு விட்டுறாங்க. இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.